மக்கா நம்ம அப்போ வாழைப்பழம் ஏதேசம் விளைஞ்சிட்டு நினைக்கிறேன். அப்போது அதை போய் அண்ணனை வச்சு வெட்ட வைப்போம். வாங்க அண்ணா போய் வர போய் அந்த வாழைப்பழத்தை வெட்டுவோமா போய்? ஆமாம், வெட்டி கறியில் போட்டு கட்டுவோம். கறியில் போட்டு கட்டணுமா? அப்போ தான் கீழே கொண்டு போனாங்க. சரி அண்ணா போ. இதில் விரிக்கணுமா அதில்? ஆமாம், இதில் விரிக்கணும். மேலே பண்ணி போடுறேன். இதை அறுத்துட்டு வரேன். வேற வேற வாழையிலேருந்து வெட்டி எடுக்கலாமா கறியில்? இல்லை தெரியாததான் கேட்கேன். மக்கா அப்போ மலை பிரதேசம் அண்ணா வந்து எல்லா வாழையிலும் கறியில் வெட்டி கொண்டு போகிறாரு. எதுக்குன்னு பார்த்தா வாழையை பொதியதுக்கா. வாழைப்பழம் கொலை இருக்கு இல்லையா, அதை பொதியணுமா. அதனால் அந்த மலையிலேருந்து கீழே கொண்டு போகும்போது நாசாயிரும் அப்படின்னு சொல்லியாரு. அப்போது எப்படி பொதியாருன்னு பார்ப்போம். ஓ இது கயறு இல்லையா? பார்த்துக்கிடுங்க மக்கா. அண்ணன் இல்லாட்டாலும் நம்ம ஈஸியாக இந்த வீடியோ பார்த்து நம்ம பொதிட்டு சன்லைட்லாம் அப்படி மறையுது. மழை காலம் எல்லாம் ஒதுங்கிட்டு. அப்போது இருந்தாலும் இதில் ஒரு சின்ன ஒரு ரிவர் தண்ணி பாஞ்சிட்டு தான் இருக்குது அந்த இடத்துல சிலு சிலுன்னு. முடிஞ்சா என்ன? வரேன் போ. அப்படி யாரும் போய் ரொம்ப சைஸ்ல இருக்குல்ல, ஏதாச்சும் 50 கிலோ வரும்னு தோணுது. உரம் போடாமல் வளர்த்தது. இங்கே பாருங்க அண்ணா கிட்ட வேணும். ஆமாம் சத்தியமா உங்களை பாதி இருக்கு போய் கொலை. இது எப்படி கொண்டு போகிறது தான் பயமா இருக்கு. ரிஸ்க் டாஸ்கே இதுதான். இப்போ இங்கே விளைய வச்சுட்டோம், இந்த சாணத்தை இங்கே கொண்டு வந்து போகிறோம். அதுதான் பெரிய அந்த கீர்னதை. அதில் 2 வாழைப்பழம் கீரி இருக்கு மக்கா. அதை போய் பார்ப்போம். கடைக்காரன் வெட்டி தர மாட்டானா? நம்ம எடுத்துட்டு வெட்டி கொண்டு போயிடும். வெயிட்டை குறைச்சிடும். சரி வெட்டி இல்லை எப்படி வெட்டணும்? இது அறுத்துட்டோம். சே இங்கே தாத்தில் விட்டுவாவே. இல்லை நம்ம இது வெயிட்டுக்கு தானே பைசா. அப்படியா? எதில் வெட்டணும்? இதில் வெட்ட வை. இந்த மேலையா? இதுலையா? கடவுளை இவ்வளோ தூரம் வளர்த்துட்டு வெட்டும் போது சங்கடமாக இருக்கு மக்கா. மேலே வரை வெட்டி மேலே ஏந்தி விட்டுட்டா பிடிச்சிக்கிட்டா போய் கத்தி மாட்டிக்கிட்டு என்னடா வரப்போகுது. வெயிட் உண்டா போய்? சே போயிட்டு இல்லாதையா கீழே வச்சிடாதே. நில்லு. ஏன் என்னாச்சு? இறக்கணுமா? நில்லு. அப்போ அவ்வளோ வெயிட்டாட்டா இருக்கு மக்காவை. கொலையை வெட்டியாச்சு ஃபஸ்ட்டு கொலை. மற்ற இதில் கட்டை வாழை இல்லை. எங்கே பிடிச்சானோ நான் இந்த சைடு பால் அடிக்குது போய் ஏதாவது சைடு எங்கே போய்தாரு. அப்போ போயிட்டு இதை கொண்டு போகணும் கஷ்டம். போய் பார்த்து கீழே வரைஞ்சிடாமா. பார்த்து போய் மெதுவா என்ன வெயிட்டாக இருக்கு போய். எஸ்ப்பா கடவுளே காப்பாற்றுங்க. பார்த்து வரோம். இதை கொண்டு போதாமே பெரிய டாஸ்க்கு பண்ணிட்டு இருந்தோம். குரங்கிட்டு இருந்தோம் காப்பாற்றியாச்சு. அம்மா எப்படி என்ன தெரிஞ்சு 40 கிலோ இருந்து தோணுது. வராதா? வர போ. தூக்க போய் செல்லு வருகையில் தூக்கம் சரியான வெயிட்டு. மக்கா பண்ணிட்டு வந்தோம், குரங்கிட்டு வந்தோம். இந்த வாழைப்பழத்தை காப்பாற்றிருக்கேன். ஆனால் என்ன பருக்குன்னு சொன்னாவே. ஆனால் இந்த பழத்தோட இது என்னென்னா அதை உடைக்காதீங்க. ப்ராப்ளம் என்னென்னா இந்த பழத்தின எல்லாம் சேர்ந்து பழத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதனால் முக்கால் பருவத்திலேயே நம்ம எடுத்திருக்கோம். இது என்னவே இரட்டைப்பழம். இது இரட்டைப்பழம். அதனால் அது வந்து கீறிட்டு நல்லா இங்கே பாருங்க வண்ணம் தெரியுதா, ஒரு உரம் போடாதது இந்த பழம். அப்போ நான் ஐஸை கீழே கடையில் கேட்டிருக்கேன், கீழே கொண்டு போய் கொடுப்போம். அடுத்த கொலையை நம்ம சொந்தக்காரங்க நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கலான்னு ஒரு ஐடியா சாப்பிட்றதுக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு இனி எப்படி கீழே கொண்டு போகிறான்னு தெரியல. ஓய் பார்த்து ஓய் போட்டு ஆட்டாதீங்க அங்கே இங்கேயும். இனி எப்படி கட்டப்படுற இப்படி வச்சா கொலைக்கு வாழைப்பழத்துக்கு அடிப்படாதா? குத்தாதையும் போய் போட்டு பழுக்க இல்லைன்னா வேற லெவலு. குறைஞ்ச 35 கிலோ இருக்கும் இல்லையா? 40 கிலோ இருக்குமா? பார்ப்போம் மக்கா, கீழே எடை போட்டு தான் பைசா தருவாங்க. பார்ப்போம் எப்படி என்ன அதுன்னு. இதுக்கு 2 கிலோ கழிப்பா வந்தோம் எப்படிதுண்ணா? 2 கிலோ பழமே 2 பழம் வெடிச்சிருக்கு. ரெண்டும் ஏதேசம் 2 வெறும் பழமே ஒரு கிலோ வரும்னு நினைக்கிறேன். அது ட்வின்ஸ் பழம் மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா? அப்போ அதில் வந்து கீறிட்டு அப்போ இந்த சைடு ரெட்டை பழம் தான் கட்டிடலாம்ண்ணா. இங்கே பாருங்க 2 மொட்டு இருக்குது அதில். நான் சொன்னேன்ல ரெட்டை பழம், இரட்டை குட்டியா? ரெட்டை குட்டியில் வந்திருக்கு. போய் பார்த்து இருத்தாதீங்க போட்டு பிள்ளை நிறைய என்ன வச்சோம். நான் அதெல்லாம் எடுத்து வைக்க, நான் எடுத்து வரேன். இல்லை வச்சுக்கிட்டேன்னா அண்ணாச்சி. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். பழத்தை இன்னைக்கு எப்படி கொண்டு பயமரதா கூடுமா? ஒரு 10-15 பேரா கூப்பிட்டானால பங்கு கொடுக்க வேண்டியிருக்கேன். எப்படி கஷ்டப்பட்டு செவந்து கொண்டு போகிறான்ல நம்ம 2 எப்படி போய் ரிஸ்க்கு தான். நினச்சிலன்னா ஒரு கம்பில் ஊஞ்சல் மாதிரி போட்டு கொண்டு போயிடுவோமான்னு பார்க்கேன். தோளில் இருக்குல்ல டைம் சரியாக 5:50 ரேடியோவில் சொல்லிய மாரி. மாஸ்டரா ஓய் கட்ட வை சீக்கிரம் கட்ட வை. அண்ணா என்னெல்லாம் செஞ்சு கட்டியாரு. உங்கள் அப்பா வாழைப்பழம் கரிசி உண்டா முந்தி? கிடையாது வை. அப்போ எப்படி உங்களுக்கு தெரியும் எப்படி கட்டியது? அண்ணா வந்து நல்ல கட்டாங்க. இது வந்து அண்ணன் கட்டின கட்டு அண்ணா போச்சு, தொட்ட உடனே போச்சு. கயிறத்துல ஜாயிண்ட் பண்ண போய் என்ன போய் உங்க டாடி சொல்லி இருந்திருக்காரு அண்ணா. அப்படித்தாங்க நான் சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்கு. தொகுக்கி கேச்சு ஒட்டி வச்சிருமாப்ப அண்ணாச்சி. இன்னைக்கு அண்ணனுக்கு பயங்கர செலவு தான் இன்னைக்கு. இன்னும் உடனே பைசா ஆறானு தெரியாது. ஒரு சின்ன பெட்டி கடையில் கேட்டிருக்கு மக்கா. கிலோ 30 ரூபாய் தாரன்னு சொல்லியிருக்காரு. அவர் 10 ரூபாய் 5 ரூபாய் கூட போட்டு விற்பார் இல்லையா அண்ணா? உரம் போடாத வாழைன்னு சொல்லியாகும் சேல்ஸ். கங்குஸ்லாம் எடுத்து கட்டியாரு. ஒயர் அது பாக்ஸு கூட ஒயரு பார்த்து போய் நல்லா இருக்காதீங்க போய். போதுமாங்க என்னங்க? கார்ல இல்ல பைக்ல எல்லாம் போறோம். சதஞ்சு போவோம் அதுல இருந்து இறங்கும் போதுல. நான் சொல்லிக்கலாம் தரையில செம்மந்து அங்க எங்கேயா கொண்டு வைப்போம், தரையிலே தோல்லையும். அதான் ஒரு பெரிய சாக்கு இருக்கு. சாக்க போட்டு நிக்காது சாக்கு. இங்க இருந்தாங்க எம்மா இதுல இருந்து இதுல கொண்டு வரது உயிர் போகுது. நான் சொல்லிக்கலாம் இதுல ஒரு முளை கம்பை வெட்டுவோம், நேர் பகுதியா வெட்டிட்டு இங்க பாரு இதுல ஒரு கட்டு போட்டு கயிறு இருக்குண்ணா. அப்ப இதுல ஒரு கட்டு போட்டு அந்த சைடு ஒரு கட்டை போட்டு 2 பேருக்கு தோல்லையும் இருக்கும். மற்ற காட்டுவாசிகளை மாதிரி ஆயாது. நம்ம காட்டுக்குள்ள இருக்கனாலே இப்ப நம்ம காட்டுவாசி தான். இந்த முளையா இது போதுமானு பாருங்க. நில்லுங்க ஒரு நிமிஷம். இது நம்ம மக்கா கட்டில் செய்து கொண்டு வந்தோம். உங்க தோல்ல வைங்க பார்ப்போம். வச்சுமா வைங்க, வச்சுக்கலாம். ஓகே குறை நிற்குமா அதில் பக்காவாக இருக்குல்ல? ஓகே மக்கா அளவில் இல்லை கஷ்டம் வை இல்லை பழம் இது கேப்பு கிடக்கணும். இதுக்கும் கேப்பு கிடக்கணும். சமாளப்படம் கட்டி தரேன். சரி மக்கா அப்போ நம்ம பேம்போல கொண்டு போகிறோம். இல்லை கொஞ்சம் பெரிய கேரா கட்டணும். இந்த கேரா வரும்.